இறைவனத்தில அருள் பெறக்கூடியவர்களாக முந்தி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வரக்கூடிய அனைவர்களின் மீதும் நிர்வகிமாக நான் மேலே குறிப்பிட்டேன் அர் ரஹ்மான் என்று. அர் ரஹ்மான் என்றால் அல்லாஹ் தாலாவை 5 நேரம் வணங்கி தொழுது கொண்டு அவனுடைய கலாமை குரானை ஓதிக்கொண்டு அவனை வாழ்த்தி திக்ர் செய்து கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு ஹஜ்ஜி சென்று தான தர்மங்களை வழங்கிக் கொண்டு வல்ல இறைவன் வகுத்திருக்கக்கூடிய அமலியத்தின் அம்சத்திலே வாழக்கூடியவர்களுக்கும் நான் கிருபை புரிகிறேன். என்னை யார் என்று கேட்கிறான் அல்லவா அல்லாஹ், அவனுக்கு நான் கிருபை புரிகிறேன். காரணம், இந்த கேவல கெட்ட துனியாவை பொறுத்தவரை பாகுபாடற்ற படைத்த ரப்பாகத்தான் இருப்பதாக அல்லாஹ் அழகிய முதல் பதிவை செஞ்சிடலாம். அடுத்த இடத்துல தான் சொல்லுவான் நிர்வகி. எப்படி? என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருப்பார்களோ அவர்களுக்கு மட்டுமே மறு உலகத்திலே தனிப்பெரும் கிருபை புரிகிற அந்த இறைவனின் அன்பும் அருளும் ஈடேற்றமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. சங்கையானவர்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு இஸ்லாத்தின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் இனிய 2வது ஜும்மாவிலே வல்லவர்களுடைய பேரருளாலே சில ஆண்டுகளாக துளையிலிருந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கு வழங்கி இப்போது எனக்கு வழங்கியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த உரையை பொறுத்தவரை ஏதோ ஆலயங்கள் பேசினால் பணி செய்யக்கூடியவர்கள் சம்பளத்துக்கு உரையாடுவது போன்ற ஒரு உணர்விலேயும் ஏதாவது விழாக்களை எடுத்து அதில் சிறப்பு பேச்சாளர்கள் என்று அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கவரிலே ஒரு ஹதியா என்கின்ற பேரிலே 10,000, 5,000, 50,000, 5,000, 10,000, 15,000 ரூபாய் கொடுப்பதற்காக அவர்கள் உரையாடுகின்றார் என்ற நிலையிலே உதவி நாடி யாராவது வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உரையாடினால் ஏதோ இந்த உதவிக்காக இவன் வந்து உரையாடுகிறான் என்ற நிலையிலே இந்த 3 நிலையிலே தான் இந்த உரை இன்னும் உணர்வற்ற ஒரு உயிரற்ற நிலையாக எந்த ஒரு உணர்வும் இல்லாத உரையாக எதற்காக இந்த உரை ஆடப்படுகிறது என்ற அந்த ஒரு உணர்வே இல்லாத ஒரு உரையாக அல்லாஹ் வச்சு காப்பாற்றட்டும். இன்னைக்கும் இந்த உரைக்கு ஒரு உயிர் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு பொதுப்போக்கான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்மளை பொறுத்தவரை இந்த துனியா தான் ஒரு நேசத்துக்குரிய இடமாக கருதுகின்றோம். இந்த துனியா தான் ஒரு ஆளக்கூடிய இடமாக கருதுகின்றோம். இந்த துனியா தான் ஒரு உயரிய இடமாக கருதி கொண்டிருக்கின்றோம். மொத்தத்தில் இந்த துனியாவை நமக்கு ஒரு சிறந்த இடமாக நம் சிந்தனைக்குள்ளே செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதனால தான் எப்பேற்பட்டவர்கள் அழுது கொண்டு உங்களோடு பயான் பேசினாலும் சரி, அமைதியான முறையில் உரையாடினாலும் சரி, உணர்வு பூர்வமாக உணர்ச்சி ரீதியாக உரையாடினாலும் சரி, எந்த உயிரும் கிடையாது. இந்த உரைக்கு செத்து போன உரையாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த துனியாவின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நபுச செய்த வேலை இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த துனியா நம்மளை ஆட்கொண்டு விட்டது என்றுதான் சொல்லக்கூடிய நிலையில இந்த காலநிலை வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த அல்லாவுடைய மாதிரி திருவையினாலே பள்ளிவாசலில் விரிவாக்க நடந்து ஒரு அழகிய முறையில் வலது புறத்திலே கட்டடங்களை நீக்கப்பட்டு பாத்ரூம்கள்லாம் ஒரு அழகிய முறையில் நான் வந்து பார்த்து இன்னும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே போல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. 1க்கு 2, 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 16, 16க்கு 32, 32க்கு 64ன்னு பள்ளிவாசல்களை பெருசுப்படுத்திக்கிட்டோம், கட்டிக்கிட்டோம். இப்படி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இறை இல்லங்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இறை வணக்கம் ஏறிக்கொண்டிருக்கிறதா என்றால் பழசா இருக்கும் போது தொழிலவர்களை கூட தேட வேண்டிய நிலைமையில் இருக்கு. பழசா இருக்கும் போதே 20 பேர் தொழுறான். அதே பள்ளிவாச கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெருசாக கட்டி ஏசி ஓசி எல்லாம் போட்டு
பள்ளிவாசலை வச்சிருந்தா அது பாதி ஆயிடுது. அதாவது அறிவு அந்த ரகசியத்தை நான் அதை சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்ப பள்ளிவாசல்களை பெருசா கட்டுவதனாலேயோ இல்ல பள்ளிவாசலை அழகிய முறையில கட்டுவதனாலேயோ அதை அலங்கரித்து வைப்பதனாலேயோ உண்மையான அழகா அந்த பள்ளிவாசலுக்கு என்றால் உண்மையான அழகல். அப்ப உண்மையான அழகல் ஒரு இளைஞனுக்கு எது என்றால் அல்லாஹ் சொன்னது போல தொழுகையை நாம் நேமமாக அவன் நோக்கப்படி எந்த நோக்கத்துக்காக அவனை படைச்சேன்னு சொல்லணும் அந்த நோக்கப்படி நாம் தொழுகையில வரும்போது தான் பள்ளிவாசலுக்கு உண்மையான அழகு அருமையானது. ஆனா இன்னைக்கு நாம் அந்த உணர்வு இல்லாமல் ஏதோ அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் அழகிய முறையில கட்டிட்டா நாமளும் கட்டிடுவோம், இந்த ஒரு ஊர்ல ஒரு அழகிய பள்ளிவாசலை கட்டினா அவனை விட நாம என்ன கீழா நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும். அதனால தான் இன்னைக்கு எந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம், எந்த நாள் எப்படிப்பட்ட நாள், எந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாத ஒரு வாழ்க்கை. பெரிய ஞான அறிவு இல்லை, அடிப்படை அறிவும் பண்ண. இன்னைக்கு அது கூட இன்னைக்கு இஸ்லாமிய சொந்தங்களிடத்தில் என்ன இல்லை, ஆணும் பெண்ணும் அழகிய பெயர்களை சுமந்திருப்பார்கள். அந்த பெயர்களை கேட்கிற போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கு. ஆனால் அவர்களுடைய அறிவை பார்க்கிற போது இப்படி ஒரு மோசமான நிலையில வாழ்கிறார்களே. முகமது இப்ராஹிம், முகமது இஸ்மாயில், அபூபக்கர், அலி, உஸ்மான் என்று எண்ணற்ற பெயர்கள் இடையில முகமது புகழுக்குரியவர் என்ற பெயரை சூட்டி வச்சுக்கொண்டு என்ன செய்வார்கள், வாழ்வார்கள். ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இஸ்லாத்திய மாதங்கள் என்ன, 12 மாதம் தெரிய மாட்டேங்குது. இந்த இரவு என்ன இரவு தெரிய மாட்டேங்குது. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரிய மாட்டேங்குது. காரணம் நம்மளுடைய இந்த துனியாவுடைய நம்சால் என்ன செய்யுது, அவைகளெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு மறதிக்குள்ளாக்கப்பட்டு விடுகிறது. அதனால தான் பெருமானார் சொல்வார்கள், முதன்மையான ஒரு விஷயத்தை தொழுகை இல்லாத நேரத்தில் எந்த சம்மந்தமும் இல்லை என்று ஒரு இடத்தையும், தொழுகை இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா நிலையிலையும் நேமமாக இருக்கும் என்று. நம்ம இடத்துல இந்த தொழுகையிலேயே குறைபாடு தான். இதே மாதிரி குறைபாடு எந்த ஒரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணுறது. இப்போ நானே சில நேரங்களில் ஏதாவது முக்கியமான இரவுகளுக்கோ முக்கியமான நாள்களுக்கோ நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதோ எங்கேயாவது சொல்வதற்கு இல்லை அந்த ஊரில் நிற்கும் போது பயணத்தில் வரக்கூடியவர் எங்கேயாச்சும் வந்தீங்க, என்ன விஷயம், இந்த மாதிரி பயணத்தை அப்படியா தெரியலையா, அப்போ நமக்கு வேதனையாக இருக்குது. எப்பேற்பட்ட நாள் எப்படிப்பட்ட இரவு கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இன்னைக்கு சொந்தங்கள் வாழ்கின்றது. அருமையான அதன் அடிப்படையில் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது பெருமானாருடைய பிறந்த தினத்தையோ அவர்களுக்கு 40 வயதிலே நபித்துவம் வழங்கப்பட்ட தினத்தையோ இல்லை பெருமானாருடைய மறைவு தினத்தையோ அடிப்படையாக கொண்டல்ல. இந்த ஹிஜ்ரி ஆண்டு நமக்கு மக்காவிலே மக்களின் தொல்லை அதிகமாக்கப்பட்டு அங்கே வாழக்கூடிய சூழல் இல்லை என்ற நிலைக்கு பெருமானார் தள்ளப்பட்டு அவர்கள் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை வருகிற போது அல்லாஹ் தஆலா வெளியேற சொல்கின்றான். ஏற்கனவே அவர்களுடைய அருமை நண்பர் சித்தி பெருமானார் தான் சித்திக்கு என்று வைத்தார்கள். உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், நான் எதை சொன்னாலும் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று மெகராஜ் சம்பவத்திலே அவர்கள் சூட்டிய பெயர் அபூபக்கர் அவர்களுக்கு. அந்த அபூபக்கர் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், எந்த நிலையிலும் நாம் வெளியேறக்கூடிய சூழலில் தயாராகிவிட்டோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியேற சொல்லியிருக்கான். உடனே தனது அருமை மருமகனார் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க சொல்லிவிட்டு பெருமானார் வெளியேறி சென்று அபூபக்கருடைய இல்லத்தை போய் அப்படி கையை கதவுல வைக்கிறாங்க. உடனே தொடர்ந்தது. காரணம் அந்த காலம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இக்கட்டான காலம். இதை எய்த்து வைக்கிறவர்களுக்கும் எய்த்தவர்களுக்கும் ஒரு
இதெல்லாம் நடக்கக்கூடிய காலநிலையில அபூபக்கர் இப்படி ஒரு அலட்சியமான நிலையில தன்னுடைய இல்லத்தை வச்சுக்கிறார். கதவை கையை வச்சோன்னா கதவு தொடர்ந்துருது. பெருமானார் உள்ள போய், ஏன் அபூபக்கர் இவர் அசால்ட்டா நீங்க இல்லத்துல இருக்கிறீங்களேன்னு கேட்கிற போது தான் அபூபக்கர் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க ஒரு முறை, எந்த சூழலுமே நம்ம வெளியேற மாதிரி இருக்கும், நீங்க எந்த நேரம் என்னை வந்து கூட்டிகிட்டு போவீங்கன்னு தெரியாது, அதனால நான் தயாராக கதவை திறந்தே வச்சிருக்கிறேன். அல்ல வச்சு அந்த அளவுக்கு பெருமானாரின் மீது ஒரு பாசம் கொண்டவர்கள் அபூபக்கர். அவர்களை அழைத்துக் கொண்டு அன்றைக்கு யத்ரிப் நகர் என்று சேர்ந்த இன்றைக்கு மதீனத்து நபி என்று அழைக்கக்கூடிய மாமதினா நோக்கி பெருமானார் அவர்கள் செல்கிறார்கள். செல்கிற வழியிலே தான் கூபா என்ற நகரிலே சிறிது நாள் தங்கி மஸ்ஜிதே கூபா என்ற ஒரு இறை இல்லத்தை நிறுவுகிறார்கள். அங்கே தான் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நமக்கு கடமையாக்கப்பட்டதாக வரலாற்று பதிவில் இருக்கிறது. தொடர்ந்து மாமதினா நோக்கி செல்கிறார்கள். அவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு அங்கே இவர்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அங்கே சென்றவுடன் தங்களுடைய இல்லத்தில் தங்களுடைய இல்லத்தில் தங்கணும் என்ற அந்த மதீனாவாசிகள் சொல்லுகிற போது பெருமானார் பொதுவாகவே நம்மளை போன்றவர்கள் அல்ல. எந்த ஒரு விஷயத்திலே நம்மளை போன்று சிரிப்பதிலேயும் சரி, பல்லக்காட்டி சிரிக்க மாட்டார்கள், பொருள் கொடுப்பார்கள். கோபத்திலேயும் சரி நம்மளை மாதிரி அடாஜொடியாக யாரையும் திட்ட மாட்டார்கள். அவர் பார்வையை காரியமாக பார்ப்பார்கள். கோபம் இந்த மாதிரி குணம் படைத்தவர்கள். ஏன்னா பிறர் மனம் புண்படியாக வாழ்வது ஒரு மூமியினுடைய அழகல்லம்பாங்க பெருமானார். இன்னைக்கு நாம் அப்படி வாழ்வது கிடையாது, அது நமக்கே தெரியும். 5 வேளை தொழுவோம், குரானை ஓதுவோம், பொழுதுக்கும் திக்ரு செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் பிறர் மனதை புண்படியாக எதையாவது பேசி செய்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாவது. இது நம்மளை அறியாமையே நடக்கக்கூடிய விஷயம். அப்போ பெருமானார் சொன்னார்கள், பிறர் மனம் புண்படியாக வாழ்வது மூமின் தன்மையல். அதன் அடிப்படையில் மதீனா நகரவாசிகள் ஒவ்வொரு இல்லத்துக்கு அழைக்கிற போது பெருமானார் உடனே ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நாமளா ஒரு தீர்மானத்துக்கு வந்து யார் மனதை புண்படுத்துவத நம்ம வந்த வாகன ஒட்டகத்துக்கிட்டே அந்த பொறுப்போ போடுச்சு. உடனே என் ஒட்டகம் எங்கே தனிப்படுகிறோ நான் அங்கே தனிப்பட்டுகிறேன்ட்டாங்க. அது பெருமானார் அங்கே தங்கினார்கள் என்ற நீண்ட வரலாறுகளெல்லாம் அருமையானவர்களே. இந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு முக்கியமான நாள் தான் ஆசுரா தினம் என்பது. இந்த ஆசுரா தினத்திலே பொதுவாக ரமலான் மாதத்துக்கு முந்தைய நோன்பாக இருந்தது இந்த நோன்பு. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடனே இந்த நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டது. பெருமானார் ஒரு நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு வருகிற போது ஈதோர்கள் நோன்பு நோற்பதை கண்டு, நீங்கள் எதற்காக இந்த நாளையில நோன்பு நோக்கீர்கள் என்று கேட்கிற போது, ஃபிரௌனிடத்திலிருந்து ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வல்ல இறைவன் காப்பாற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோக்கிறோம் என்கிற போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பிப்பதற்கு உங்களை விட சிறந்தவர்கள் நாங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் வர ஆண்டு ஹயாத்தாக இருந்தால் 2 நோன்பு நோற்பதாக தோழர்களிடத்தில் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் அடுத்த வருடம் அல்லாஹ்வுடைய அழைப்பில் சென்று விடுவார்கள். தோழர்களை அதை ஃபாலோ பண்ணி 2 நோன்பு வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆசுரா தினம் 9, 10 + 10, 11 2 நாள் சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் ஒருவரிடத்து பாவத்துக்கு பரிகாரமான ஒரு நோன்பாக இந்த ஆசுரா நோன்பு இருப்பதனால முடிஞ்சவரை என்ன செய்யுங்க. ஏன்னா ஒரு நபிலான வணக்கத்தை கொண்டு ஒரு அடியான் என்னை நெருங்கி வருகிற போது நான் அவனாகி விடுவேன் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவோம். என்று நபிலான வணக்கத்தை கொண்டு ஒரு அடியான் என்னை நெருங்கினா நான் அவனாகி விடுவேன். அவன் பார்க்கும் கண்ணாக, கேட்கும் காதாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக, பேசும் நாவாக என்று சொல்லுவாங்க. அதனால் என்ன செய்யுங்க, இந்த நோன்பை இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை வையுங்க. அதே போல் இந்த மாதத்துடைய கர்பலா இருக்கும். இது
நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து தன்னுடைய பேர பிள்ளைகள் மரணிப்பார்கள் என்பதை பெருமானார் உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு முறை இசை ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அருமை தாயார் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் சொல்றாங்க, இந்த தந்தையார் என்னுடைய பாட்டனார் பாசத்திலே ஏன் பாகுபாடு காட்டுகின்றார்கள் என்று கேட்கிறாங்க. உடனே பாத்திமா நாயகி என்னென்ன, என் அண்ணனுக்கு அசைனாருக்கு முத்தமிடுகிற போது உதட்டிலே முத்தமிடுகிறார்கள், எனக்கு முத்தமிடுகிற போது கழுத்திலே முத்தமிடுகிறார்கள், பாசத்திலே ஏன் பாகுபாடு உங்கள் தந்தையார் என் பாட்டனார் காட்டுகிறார்கள் தெரியவில்லை. நான் தந்தையார் வந்தவுடனே கேட்குறேன்ட்டு பெருமானார் இரவு வந்தவுடனே கேட்குறாங்க தந்தையார் இடத்துல, இந்த மாதிரி உங்கள் பேரப்பிள்ளை உசைனார் புகார் சொல்கிறார் என்னன்னாங்க. ஏன் பாசத்தில் பாகுபாடு காட்டுறாங்க உங்கள் தந்தையார் என் பாட்டனார் என்கிறார். என்ன, அவருடைய அண்ணன் அசன் அவர்களுக்கு முத்தத்தை உடத்திலையும் இவருக்கு கழுத்திலையும் விடுகிறீர்கள். உடனே பெருமானார் கண் கலங்கி நிற்கிறாங்க. ஏதாவது தவறாக கேட்டுட்டேனா வா பண்ணாங்க. தவறாக கேட்கலாமா, நான் ஏதோ உங்களிடத்துல மறைக்கணும்னு நினைச்சேன்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலை வந்துவிட்டது. அதாவது நான் ஏன் அசனாருக்கு உதட்டிலே முத்தையிடுகிறேன்னா அவர் விஷம் வச்சு கொல்லப்படுவார், இவருக்கு நான் ஏன் கழுத்தில் முத்தையிடுகிறேன் என்றால் இவர் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்படுவார் என்று ஒரு பதிவும். அதே போல ஹஜரத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி காலத்திலே அசன் ஹுசைன் சில ஒசியத்துகள் செய்து வருகிற போது ஒரு அழகிய பதிவை அலியார் சொல்லுவார்கள். அருமை மகன்களே, அருமை மகன் ஹுசேன் அவர்களே, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால், பெருமானார் வாழுகிற காலத்திலே நாங்கள் வாழுகிற காலத்திலே ஒருவர் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் நாங்கள் மிக மனமகிழ்ச்சி பெருநாள் போல் கொண்டாடுவோம். அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த தீனை வளர்த்து வைத்திருக்கின்றோம். மூவாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஜீது உங்களிடத்தில் போர் தொடுக்கிற சூழல் ஏற்படும். அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற போது முடிந்தவரை நீங்கள் போர் தொடுப்பதிலிருந்து தவிர்த்து கொண்டு சமாதானமான பேச்சுவார்த்தையின் மூலியமாக சமாளிக்க பாருங்க. ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அலியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சூழல் மாறி போய் எந்த கூபாவாசிகள் இவர்களை அழைத்து விஷயனாலே நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போன்றார்களே, அவர்கள் கடைசியில் இப்போ துரோகங்கிறதுலாம் இப்போ நேரத்துலாம் நடக்கிறதுல ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறார். இது போல இங்கேயும் நடந்து விட்டது சரியாக. இதை எதற்காக சொல்லப்படுகிறேன்னா, இன்னைக்கு அவர்களுடைய அந்த ஆசுரா தினத்தை ஒரு துக்க நாளாக நம்மவர்கள் சில கடைபிடித்து மார்க்கத்துக்கு பொருத்தமில்லாத சில செயல்களை செய்கிறார்கள். முதலிலே ஒன்று, நம்மளுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை துக்கம் என்பதே கிடையாது. யார் இறந்து விட்டால் அதுக்கு தான் சொல்லுவாங்க பெருமானார் அழுகக்கூடக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனை நீ படைக்கவில்லை, தாய் தந்தையாக நீ இருக்கலாம், ஆனால் அவனை நீ படைக்கவில்லை, படைச்சவன் அல்லாதான். நீ அவனுக்கு எது செஞ்சு நீ வெளியில் கொண்டுக்கிட்டு வரல. அவனுக்கு ஒரு கருவறையில் 40 நாள் ரத்த நாளை கட்டியாக வச்சு அப்புறம் 4 மாதம் சடப்பிண்டமாக உருவாக்கி ஒரு அனைத்து அவயங்களையும் படைத்து அந்த தாய் உட்கொள்ளக்கூடிய உணவை அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இருட்டறைக்கு தொப்புள் கொடிங்கிற அந்த நரம்பு வழியாக செலுத்தி நிறைமாதம் 300 குறைமாதம் 270 200 வச்சு கொண்டுட்டு வர அந்த உயிரை கொடுத்து உடலை கொடுத்து அனைத்து அவயங்களையும் கொடுத்து வெளியில கொண்டுக்கிட்டு வந்தவன் அல்லாதான். அந்த உயிருக்கும் உடமைக்கும் உடலுக்கு உடமைக்கும் சொந்தக்காரன் அவன் தான். அப்ப அவனுடைய உயிரை அவன் எடுக்கிறான், வேற யாருடைய சொத்தையும் அவன் பறிக்கிறார். அதனால தான் சொல்றாங்க, நீங்கள் ஒரு மனிதனுடைய இறப்பை என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு துக்க நாளாக கடைப்பிடிச்சுக்கிட்டு அதற்காக அழுது புறப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத. ஆனால் இன்னைக்கு இந்த ஆசுரா தினத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டுகிட்டு போய்விட்டதற்கு காரணம்
அறியாமையாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அறியாமை நம்ம இடத்துல மிக மிஞ்சி போய் கிடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் மேலே சொன்னது போல மார்க்கத்தை புரிந்துணர்வு கொள்ள வேண்டும். முதலில் நம்மளுக்கு அந்த புரிந்துணர்வு எந்த சூழ்நிலையும் நாம் இல்லாமல் இருக்கிறோம். முதலிலே இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்கிற போது ஒரு மொழி சார்ந்த ஒரு இனமாக ஜாதி சார்ந்த அமைப்பாக நாம் அமைக்கலே, ஒரு வாழ்க்கை வழிமுறை நெறிமுறையை வகுத்தெடுத்து வார்த்தெடுத்து ஒரு கட்டமைப்புக்குள் நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று என்னால் அருள பெற்றிருக்கக்கூடிய கெய்டென்றால் பிறருக்கு உன்னை வழிகாட்டுகிறான். ஆனால் இன்னைக்கு அனைத்து அனாச்சாரத்தையும் கலாச்சாரத்தையும் கூச்சம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நாம தள்ளப்படுகிறோம். இரண்டாவது தான் சொல்லுவான், இந்த இஸ்லாத்தை ஒரு கட்டடத்திற்கு குறிப்பிட்டு 50 பருளான தூண்களை கொண்டு நிறுவ. ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது தூண் இருந்தால் தான் இருக்க முடியும். அதே போல இந்த இஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா 50 பருளான தூணை கொண்டு நிறுவியதாக. அதில் ஏகத்துவ கலிமா, மூன்றாவது பருளான கடமையாகிய நோன்பு. அது கண்டிஷன் ரியாக்ஷன் கிடையாது, எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டுங்கிற அவசியம் விதிமுறை நேரம் இல்லை, நான் ஷார்ட்டாக போகிறேன். அதே மாதிரி நான்காவது தூணு 102,00,000 வல்லரகமான உங்கள் மீது விதித்த வருமான வரி. அது வசதியானவர்களுக்கு தான், கீழானவர்கள் நடுத்தரமானவர்களுக்கு. ஐந்தாவது தூணாகிய ஹஜ்ஜி. பொருள் வளம் மட்டும் இருந்தால் என் இல்லத்துக்கு வா என்று சொல்லாமல் பொருள் வளத்தோடு உனக்கு நான் உடல் நலத்தை கொண்டு வா, இல்லைன்னா தேவையில்லை, அதுவும் வசதியானவர்களுக்கு. ஆனால் இந்த இரண்டாவது தூணாகிய தொழுகை என்பது ஆண் பெண் இரு சாரர்களின் மீது கட்டாய கடமை. இதை விடுவதற்கான சாத்தியக்குறை அல்லாஹ் வைக்கிறார். நின்னுக்கிட்டு தொழுக முடிஞ்சா நின்னுக்கிட்டு தொழு, இந்த நின்னுக்கு உட்காந்துக்கிட்டு தொழு. படுத்த படுக்கையாக கிடைக்கிற வியாதியஸ்தர்களை கூட அல்லாஹ் பார்த்து சொல்றான், கிப்லாவை முன்னோக்கிய வண்ணம் செய்கையின் மூலியமாக. அதே மாதிரி தண்ணியால் ஒரு செய்தால் உபாதைகள் ஏற்படுன்னு உனக்கு மருத்துவர் சொல்லியிருக்கிறார். உன் மனசுக்கே படுகிறது என்றால் தயவும் செய்து கொள், சுத்தமான மனநிலையோ செவத்திலேயோ. ஏன்னா ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்க அன்றி எதை கேள்வி கொண்டு வீண் விளையாட்டுகாக இந்த உலகத்தில் ஒன்றை படைக்கல அப்படிங்கிறான். அதை நினைவு கூறும் விதமாகத்தான் 114 சூறாக்களின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாவுடைய 4வது 5வது வசனத்திலே வலியுறுத்தி வல்லவன் பதிவு செய்து கொண்டு வருகிறான். ஈயாக்க நகுபுதுவ ஈயாக்க நஸ்தகீன். ஈயாக்க நகுபுதுவ என்னை வணங்கி, ஈயாக்க நஸ்தகீன் என் இடத்துல உன்னுடைய தேவையை கேட்கிறாங்க. ஆனால் இந்த தொழுகையிலே நான் எந்த நிலையில வாழ்கிறோம்? அருமையானவர்களை, ஒரு நாளைக்கு 24 hours 24 மணி நேரம் 1440 நிமிடம் 10,080 நொடி. ஆனா நம்ம ஒரு மணி நேரம் தான் வரும். இந்த ஒரு மணி நேரத்தை கூட அல்லாவுக்காக நம்ம என்ன செய்யறது? 60 நிமிடத்தை கூட 1440 நிமிடத்தில் செலவு செய்ய நம்மளுடைய ஈமான் இல்லை என்றால் இந்த துனியாவை கட்டிக்கிட்டு அறுவதை தவிர வேற என்னங்க பதிவு செய்ய முடியும்? ஏன்னா இந்த துனியா நமக்கு அந்த அளவுக்கு உயர காரணம் இன்னொரு உலகம் இருக்குன்னு சொன்னாங்க அல்லவா? வமின்ஹா நுகுருஜிக்கும் தாரத்தல் குரா மாலிகியோம் மீதி. வமின்ஹா நுகுருஜிக்கும் தாரத்தல் குரா. மீன் இந்த மண்ணிலிருந்து உன்னை எழுப்பி மாலிகியோம் மீதி. நாம என்ன நினைக்கிறோம்? செத்தவ மேல எத்தனை வண்டி என்ன 5 வேலை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாவுடைய கலாம் ஓதிக்கிட்டு திக்கிற செஞ்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு தானே எல்லாம் அமளியத்தை செய்யக்கூடியவனுக்கு ஒரே கபஸ்தான். மலைக்கு கூட பள்ளிவாசலுக்கு ஒதுங்க மாட்டான், உணர்வே இல்லாமல் வாழ்வான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மௌதா போய் தொலைஞ்சிருவோம். நம்மளை குளிப்பாட்டி கவனம் எடுத்து எந்த இலத்துக்கு போட அங்கே கொண்டு போய் தொகை வச்சு 4 தக்பீரோட இமாம பின்தொடர்ந்து கிப்லா முன்னைக்குன்னு ஏன் போட்டு நோண்ட வந்துதான். அப்புறம் இல்லை கால சவனை கடைஞ்சிற மாதிரி ஆணையங்கள் நான் மேலே குறிப்பிட்டது போல சம்பளத்துக்கு கத்துறாரு, விழாவில் ஹரியாவுக்கு கத்துறாரு, இவன் வந்து உதவிக்கு கத்துறான் அப்படிங்கிற அந்த உணர்வில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உதவிக்கு இருக்கும். அப்போ நம்ம அறிவை நம்ம என்ன செய்யற துணியாவுக்கு சொல்ல அருமையான கிடைக்கும். ஒரு பொருளை படைத்தவனால் படைக்கப்பட்ட நாம் ஒரு பொருளை தயாரிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு சிறிய இடம் தேவை, அதற்கு ஒளி வெளிச்சம் தேவை, இன்னொரு ஒளி ஓசை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்த இடத்தை சொல்கிற போது ஒரு சிறிய இடத்திலே சிறு மணித்துளிகளை கொண்டு, விந்தென்ற மணித்துளிகளை கொண்டு 40 நாள் ரத்த நாளை கட்டி
சக்தியாகவும் 4 மாத சொடப்பிண்டமாக உருவாக்கி ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து அவயங்களையும் கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால், ரோமம் உட்பட படைத்து தொப்புள் கொடி உறவு தாய் உட்கொள்ளக்கூடிய உணவை அந்த தொப்புள் கொடி வழியா இப்ப ஐசியூவா இருக்கிற வச்சிருக்கிறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில மூக்காலையும் வாயாலையும் அள்ளி திங்க முடியாம மிண்டு திங்க முடியாம உணவு கொடுக்குறாங்க ஆஸ்பத்திரியில. அந்த மாதிரி அந்த தாய் உட்கொள்ளக்கூடிய உணவை அந்த தொப்புள் கொடி நரம்பு வழியாக அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டி நிறை மாதம் 300 குறை மாதம் 270 240 வச்சு கொண்டுட்டு வர வெளியே விட அப்படி பட்ட ரப்பு இந்த துனியாவை அழித்து விட்டு மாவுல் ஹயாத்து என்ற ஒரு விந்து போன்ற மறுத்துணியை கொண்டுதான். அருமையானவர்களை சற்று சொன்னீங்க. இப்ப நம்மளை கொண்டு பெற்றவர்களும் எதை கொண்டு செய்யல, நாம பெற்று போட்டுக்கிறதையும் எதை கொண்டு செய்யல. அல்லாவுடைய குதிரத்துல ஒரு மணிக்கு விந்துறவன அப்படித்தானே இருப்பேங்கிற அருமை. ஏன் இந்த நம்பிக்கை வரல? இன்னைக்கு அல்லாஹ் என்பதும் முகமது அலி, முகமது இஸ்மாயில், அபுபக்கர், ஆயிஷா, பாத்திமா, கதிஜான்னு அல்லாஹ் பல நிலையில நம்ம இடத்துல இருக்கிறாங்கிறான். ஒரு இடத்துல பிடரி நரம்பின் சமீபமாக இருக்கிறான், இன்னொரு இடத்துல இருவர் உரையாடி கொண்டிருக்கிற இடத்துல மூன்றாவதாக இருக்கிற நீ நல்லதை பேசுறியா தீயதை பேசுறியா கேட்டவனுங்கிறான். இன்னொரு இடத்துல 4 சவத்துக்குள்ளும் 4 பேருக்கு மத்தியிலும் இருளினிலும் ஒளியினிலும் நீ நினைக்கிற இருட்டுல 4 சவத்துல செய்யலாம் எவனுக்குடா தெரியும்? அல்லாஹ் சொல்றான் 4 சவத்துக்குள்ளும் 4 பேருக்கு மத்தியிலும் இருளினிலும் ஒளியினிலும் செய்யக்கூடிய நன்மை தீமை பல எல்லாத்தையும் விட உயர்வா சொல்றான். நீ சொல்லுவது செய்வது மட்டும் நன்மை தீமை அறிந்தவன் என்று அறிவிலித்தனமாக எண்ணிக்கொள்ளாதே, நீ உள்ளத்தில் சிந்திப்பதே நன்மை தீமையா என்பதை அறிந்த நம்பாக இருக்க. ஆனா இந்த மாதிரி உணர்வுலாம் இல்லாம ஏதோ அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு ஒரு ரிஸ்பெக்ட் மரியாதை இல்லாமல் அதை சொல்லக்கூடியவனுக்கும் ஒரு ரிஸ்பெக்ட் மரியாதை இல்லாத நிலையில வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இதிலிருந்து சற்று விலகி முடிந்தவரை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்தேன் என்று சொன்னானோ அந்த நோக்கத்தையும் நிறைவு செய்து நான் மேலே குறிப்பிட்டது போல எந்த மாதங்கள், எந்த நாள், எந்த இரவு, இது எப்படிப்பட்டவரே என்பதை அறிந்து அதில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அளவுக்கு நாம் அவருடைய வணக்க வழிபாடுகளை செலுத்த முடியுமோ செலுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக.